முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொகுதி மக்கள் நலனுக்காக எம்எல்ஏ பதவியிலிருந்து விலகி இருப்பதாக இசக்கி சுப்பையா செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் முதலமைச்சர் விஜய் சிறப்பாக ஆட்சி செய்கிறார் எனவும் அவர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். தொடர்பான விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், ஏற்கனவே ராஜினாமா செய்திருந்த அதிமுக எம்எல்ஏக்களும் இதே தகவலை தான் தெரிவித்திருந்தார்கள், இதே கருத்தினை தான் பதிவு செய்திருந்தார்கள். தொகுதி மக்களின் நலனுக்காகவே ராஜினாமா செய்தோம். தற்போது இசக்கி சுப்பையாவும் அதையே தெரிவித்திருக்கிறார் செய்தியாளர்கள் மத்தியில். தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? தொகுதி மக்கள் நலனுக்காக தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இசக்கி சுப்பையா தெரிவித்திருக்கிறார். இது ஒரு டெம்ப்ளேட்டாக தான் இருக்கிறது. எப்போதுமே ஒரு எம்எல்ஏக்கள் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விசித்திரமான ஒரு முடிவெடுத்து ராஜினாமா செய்யும் போது இந்த ஒரு தகவலை தான் சொல்லுவார்கள். தொகுதி மக்களுடைய நலனுக்காக தான் நாங்கள் ராஜினாமா செய்திருக்கிறோம் என்று சொல்வது வழக்கம். அதே ஒரு பாணியை தான் தற்போது இசக்கி சுப்பையாவும் பின்பற்றி இருக்கிறார். தொகுதி மக்களுடைய நலனுக்காக தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக இசக்கி சுப்பையா தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் தமிழக வெற்றிக் கழக அரசு சிறப்பாக செயல்படுவதாகவும் முதலமைச்சர் விஜய்க்கு தன்னுடைய பாராட்டையும் இசக்கி சுப்பையா தெரிவித்திருக்கிறார். நேற்று தினம் 3 எம்எல்ஏக்கள் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார்கள். அதற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார்கள். அவர்களும் தொகுதி மக்கள் நலனுக்காக நாங்கள் எங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த 5 ஆண்டு காலம் நாங்கள் எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக இருந்தோம். எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக இருக்கும்போது தொகுதி மக்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல் இல்லை, போதிய நிதி ஒதுக்குவது இல்லை, அதே போல தங்களால் சிறப்பாக செயல்பட முடியாத ஒரு சூழல் இருந்ததாகவும், அதனால தற்போது எதிர்க்கட்சியாக உறுப்பினராக இருக்கும்பொழுது தொகுதி மக்கள் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி எல்லாம் என்ன ஆயிற்று, நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை எப்போது நிறைவேற்றுவீர்கள் என்ற கேள்விகள் எல்லாம் கேட்பார்கள். அதனால்தான் நாங்கள் இந்த முடிவை எடுத்தோம் என்று நேற்று தினம் பனையூர் தமிழக வெற்றிக் கழகம் அவருடைய கட்சி அலுவலகத்தில் வைத்து எம்எல்ஏக்கள் மரகதம் குமரவேல், ஜெயக்குமார் மற்றும் கண்ணாபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சத்யபாமா உள்ளிட்டோர் கூட்டாக செய்தியாளர்கள் சந்தித்து இதே தகவலை தான் சொல்லியிருந்தார்கள். அந்த ஒரு தகவலை தான் தற்போது இசக்கி சுப்பையாவும் தெரிவித்திருக்கிறார். தொகுதி மக்கள் நலனுக்காக தன்னுடைய எம்எல்ஏ பதவியில் இருந்து விலகுவதாக தற்போது இசக்கி சுப்பையா தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் விஜய் சிறப்பாக ஆட்சி செய்வதாகவும் முதலமைச்சர் விஜய்க்கு தன்னுடைய பாராட்டை தெரிவித்திருக்கிறார். ராஜினாமா கடிதம் மீது சட்டப்படி சபாநாயகர் நடவடிக்கை எடுப்பார் என்ற அந்த தகவலையும் இசக்கி சுப்பையா தெரிவித்திருக்கிறார். தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை தற்போது சபாநாயகர் திரு ஜே.சி.டி. பிரபாகரை சந்தித்ததற்கு பிறகு தற்போது இசக்கி சுப்பையா செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், தொகுதி மக்கள் நலனுக்காக எம்எல்ஏ பதவியில் இருந்து விலகி இருப்பதாக இசக்கி சுப்பையா தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் தமிழக வெற்றிக் கழக அரசு சிறப்பாக செயல்படுகிறதாகவும் முதலமைச்சர் திரு விஜய் சிறப்பாக செயல்படுவதாக பாராட்டு தெரிவித்திருக்கிறார். தன்னுடைய ராஜினாமா கடிதம் மீது சட்டப்படி சபாநாயகர் நடவடிக்கை எடுப்பார் என்ற தகவலை இசக்கி சுப்பையா செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். நேற்று தினம் 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருந்தாங்க. மரகதம் குமரவேல், ஜெயக்குமார் மற்றும் தாராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சத்யபாமா உள்ளிட்ட 3 பேர் ராஜினாமா செஞ்சாங்க. ராஜினாமா செய்ததற்கு பிறகு அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார்கள். தாங்கள் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ஏன் ராஜினாமா செய்தோம் என்ற அந்த காரணத்தை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அவர்கள் தெரிவித்த காரணம் என்னவென்றால், தொகுதி மக்களுக்கு எங்களால் எந்த நன்மையும் செய்ய முடியவில்லை. எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில எங்களால் தொகுதி மக்களுக்கு அவர்களுக்காக நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஏற்கனவே 5 ஆண்டு காலம் எதிர்க்கட்சி உறுப்பினராக இருந்தோம். ஏற்கனவே 2021 சட்டப்பேரவை தேர்தலில் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தோம். அந்த வாக்குறுதிகள்ல 10% வாக்குறுதியை தான் எங்களால் நிறைவேற்ற முடிந்தது. இந்த சூழ்நிலையில நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலிலும் நாங்கள் வெற்றி பெற்றாலும் எதிர்க்கட்சி உறுப்பினராக தான் எங்களால் இருக்க முடிகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.